அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, எதிர்பாராததும் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதே வேளையில் சற்று அனுசரித்து செல்லும் நேரமாக அடுத்த 2 வாரங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே குருவின் உச்சம் உள்ளிட்ட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராததையும் எதிர்பார்ப்பதையும் நடத்தும் தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ஏற்படும். ஆனால் அதே வேளையில் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே சற்று கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படும் போது பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அனுசரித்து செல்லும் போது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் சில பணிகளில் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் உங்களது பெற்றோர்களாகிய தாய் தந்தையரின் காலில் விழுவது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஏதோ ஒரு தெரியாமல் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த தவறை எப்படி சரி செய்வது என்று யோசியுங்கள். அதற்கு பதிலாக இந்த தவறை மறைப்பதற்காக மற்றவரின் காலில் விழுந்தால் நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் உதாரணமாக ஒரு 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் உடன் பிறந்தவராக பார்க்கப்படுகிறார்கள். அண்ணன் தம்பியாக உடன் பிறந்தவராக இருக்கிறார்கள். அந்த 2 நபர்களுமே அந்த 2 நபர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அது என்ன பிரச்சனை என்றால் பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த 2 அண்ணன் தம்பி இருவருக்குமே மிகப்பெரிய அளவில் செல்வங்கள் அவர்களே சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு பூர்வீக சொத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆசை என்பது இருக்கிறது. அந்த பூர்வீக சொத்தை யார் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அவரது பெற்றோரின் காலில் விழுந்தாலோ அவர்களது முன்னோரின் காலில் விழுந்தாலோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் இருவருக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்படி இருவரும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்ளும் போது யாரோ ஒருவர் பாதிப்பை சந்திக்கிறார். அப்படி அவர் பாதிப்பை சந்திக்கும் போது சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் அந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு உதவுவது போல் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் செய்ததுதான் சரி, அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் மீது தான் உரிமை இருக்கிறது, உங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது, அதை நாங்கள் பெற்று தருவோம் என்று உங்களிடம் அனுசரணையும் மிக பெரிய அளவில் கருணையும் காட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உண்மையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் அண்ணன் தம்பி இருவருக்கும் பூர்வீக சொத்து என்றால் நிச்சயமாக சண்டை இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சண்டையை தீர்ப்பது போல் 3ஆவதாக ஒரு நபர் உள்ளே நுழைகிறார். அவரை நம்பி அவரின் காலில் விழுந்தீர்கள் என்றால் அவர் நிச்சயமாக காலி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அண்ணனோ தம்பியோ பாதிக்கப்பட்டு 3ஆம் நபரை நம்பி அவரின் காலில் விழும்போது அண்ணனுக்கும் கிடைக்காமல் தம்பிக்கும் கிடைக்காமல் 3ஆம் நபர் லாபகரமாக அந்த சொத்தை எடுத்து செல்வார். 2 பேருக்குமே அந்த சொத்து கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படிதான் பல சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுகிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் சற்று அனுசரணையுடன் அனுசரித்து நடந்து கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் நடப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருங்க. மற்றவரின் காலில் விழுந்தால் நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உள்ளன. எனவே கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேலையை சற்று கூடுதல்
கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்வது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல கருத்து மோதல்கள், பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் வீண் விரய செலவுகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சி மனநிறைவுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான லாபம் நிறைந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய குதூகலமான பல நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடுகிறது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பண வரவு என்பது நிறைவாக கிடைக்கும். புத்திசாலித்தனத்துடனும் சிறப்பாகவும் வாக்குறுதிகளை கொடுத்து அதை சரியான பாதையில் செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. காரிய தடைகள் நீங்கும், நற்பலன்கள் அதிகரிக்கும். சனியின் அமைப்பு பண கவலைகளை நீக்கி தெளிவு பிறப்பதோடு பல பணிகளை துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பகவான் மிக வலுவாக வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் வாடிக்கையாளர்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை செய்ய முடியும். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலுவலக சூழலும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் யோகத்தை ராகு முழுமையாக வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகுவதோடு நன்மை நிறைவாக உண்டு. விரயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் விரயத்திலிருந்து ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் பல திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. சிறு சிறு குறுக்கீடுகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அற்புதமான வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கலைத்துறையில் அசூர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் லாபமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். மேலும் வித்யாகரகரான புதன் தைரியத்திற்குள் நுழைகிறார். துணிச்சலுடன் பல பணிகளை செய்வதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக
தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு நீச்சம் பெறுகிறார். ஜென்மராசியை விட்டு உஷ்ணகிரகம் விலகுவதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து வலம் பெறப் போகிறார். சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல சுபகாரியங்கள் கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு உங்களது தனித்திறமை வெளிக்கொணரப்படும். விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, காவல்துறை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக, ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகளில் அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய சிந்தனைகள் வெற்றிகரமாக அமையும். சாபத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். ஆனால் இதே வேளையில் அனுசரித்து செல்வது நல்லது. அதே சமயம் காலில் விழுந்தால் காலி என்று சொல்வதை மனதில் வைத்து செயல்படுங்க. மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.